2 சாமுவேல் 22:31. வது வசனம் தேவனுடைய குணாதிசயங்களையும் அவருடைய வார்த்தையின் நம்பகத்தன்மையையும் அவரை நம்புவோருக்கு அவர் அளிக்கும் பாதுகாப்பையும் வெளிப்படுத்துகிறது. இந்த வசனத்தை புரிந்து கொள்ள அதன் பின்னணியையும் அதன் அர்த்தத்தையும் பிரித்து விளக்குவோம். பின்னணி 2 சாமுவேல் 22 என்பது தாவீது ராஜா தனது வாழ்க்கையில் தேவன் தன்னை எதிரிகளிடமிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் காப்பாற்றியதற்காக பாடிய நன்றி மற்றும் துதி பாடல் ஆகும். இந்த பாடல் தாவீதின் ஆழ்ந்த நம்பிக்கையையும் தேவனின் உண்மைத்தன்மையையும் பிரதிபலிக்கிறது. இந்த வசனம் 31 தாவீதின் அனுபவத்தின் அடிப்படையில் தேவனுடைய பரிபூரணத்தையும் வார்த்தையின் நம்பகத்தன்மையையும் பாதுகாப்பையும் வலியுறுத்துகிறது. வசனத்தின் பொருள்: தேவனுடைய வழி உத்தமமானது. இது தேவனின் செயல்பாடுகள் மற்றும் அவருடைய திட்டங்கள் பரிபூரணமானவை, நீதியானவை மற்றும் குறைவற்றவை என்பதை குறிக்கிறது. தேவனின் வழிகள் மனிதர்களின் புரிதலுக்கு அப்பாற்பட்டவை, ஆனால் அவை எப்போதும் நல்லவை மற்றும் சரியானவை. தாவீதின் வாழ்க்கையில் தேவன் அவரை பல ஆபத்துகளிலிருந்து வழிநடத்தி காப்பாற்றினார். இதனால் தேவனின் வழிகள் எப்போதும் உத்தமமானவை என்று தாவீது அறிக்கையிடுகிறார். கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. புடமிடப்பட்டது என்ற வார்த்தை தேவனுடைய வார்த்தை, வேதாகமம், பரிசோதிக்கப்பட்டு தூய்மையானது, உண்மையானது மற்றும் நம்பகமானது என்பதை குறிக்கிறது. பொன் புடமிடப்படுவது போல தேவனுடைய வசனம் எந்த குறையும் இல்லாதது. தாவீதுக்கு தேவன் அளித்த வாக்குறுதிகள், உதாரணமாக அவரை ராஜாவாக்குவது, அவரை காப்பாற்றுவது, நிறைவேறியதால் அவர் தேவனுடைய வார்த்தையின் உண்மைத்தன்மையை அறிக்கையிடுகிறார். தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். கேடகம் என்றால் பாதுகாப்பு அரண் அல்லது பலமான கோட்டை. தேவனை நம்பி அவரைச் சார்ந்திருப்பவர்களுக்கு அவர் பாதுகாப்பு அளிக்கிறார். தாவீதின் வாழ்க்கையில் பல எதிரிகளிடமிருந்தும் சவுல், பெலிஸ்தியர் மற்றும் பிறர் தேவன் அவரைக் காப்பாற்றியதால் தேவன் தன்னை நம்புவோருக்கு ஒரு பாதுகாப்பு அரண் என்று தாவீது அறிக்கையிடுகிறார். ஆவிக்குரிய பயன்பாடு. நம்பிக்கையின் முக்கியத்துவம். இந்த வசனம் தேவனை முழுமையாக நம்புவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. தேவனுடைய வழிகள் மற்றும் வார்த்தைகள் உண்மையானவை என்பதால் அவரைச் சார்ந்திருப்பவர்கள் பாதுகாப்பையும் வழிநடத்துதலையும் பெறுவார்கள். வேதாகமத்தின் நம்பகத்தன்மை. தேவனுடைய வசனம் புடமிடப்பட்டு உண்மையானது என்பதால் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் அதை பின்பற்றலாம். பாதுகாப்பு மற்றும் ஆறுதல். இந்த வசனம் தேவனை நம்புவோருக்கு அவர் ஒரு பாதுகாப்பு அரணாக இருப்பார் என்ற நம்பிக்கையை அளிக்கிறது. வாழ்க்கையின் சவால்களில் தேவன் நம்மை காப்பார். முடிவு 2 சாமுவேல் 22:31 தேவனுடைய பரிபூரணத்தையும் அவருடைய வார்த்தையின் உண்மைத்தன்மையையும் அவரை நம்புவோருக்கு அவர் அளிக்கும் பாதுகாப்பையும் அறிவிக்கிறது. தாவீதைப் போலவே நாமும் தேவனுடைய வழிகளை நம்பி அவருடைய வசனத்தை பின்பற்றி அவரைச் சார்ந்து வாழும்போது அவர் நமக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருப்பார்.